என்னடா லவ் இது? திங்கக்கிழமை பார்த்த, செவ்வாய்க்கிழமை ப்ரொபோஸ் பண்ண, புதன்கிழமை டிராப். ஏதோ கார்பரேஷன் ஆபீஸ்ல காசு தரல மாதிரி சும்மா எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிருச்சு. வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜிஎன்ஆர் குமாரவேலன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வாகா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாகா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, மிலிட்ரியில் சேர்ந்தால் ஓசிலே சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த லட்சியத்துக்காக ஹீரோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் சேர்ந்துடுறாரு. அங்கே ட்ரைனிங் முடித்து அவரை கொண்டு போய் பார்டரில் வாகா எல்லையில் கார்டு டியூட்டியில் போட்டுடுறாங்க. அந்த வேலை அவருக்கு ரொம்ப போர் அடித்து போய் வாழ்க்கையே போர் அடித்து போகுது. அந்த சமயத்தில் ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு போய் நம்மளையும் சேர்த்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது ஹீரோயின் ஒரு பாகிஸ்தான்கார பொண்ணுன்னு. அப்போ நடக்கிற ஒரு கலவரத்தில் அந்த பொண்ணை பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு பாகிஸ்தானில் விட்டுட்டு வர்றதுக்கு ஹீரோ போகிறாரு. போன இடத்துல பாகிஸ்தான் மிலிட்ரி இவரை பிடிச்சி ஒரு சித்திரவதை முகாமில் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்திரவதை முகாமில் இருக்கவங்களை இவர் காப்பாற்றினாரா, ஹீரோயினை கைப்பிடிச்சாரா அப்படிங்கிறத ஹீரோயிசம் பண்ணுறன்ற பேரில் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாட்டு மிலிட்ரியையும் எப்படியெல்லாம் கேவலப்படுத்தினார் அப்படிங்கிறத இந்த படத்தோடைய மீதி கதை. படத்துக்கு வாகான்னு பேர் வச்சுருக்காங்க. வாகான்னொன்னே நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? வாகாங்கிறது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெண்டு நாட்டு எல்லையில் உள்ள ஒரு பகுதி. அந்த எல்லை பகுதியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னா, ரெண்டு நாட்டு மிலிட்ரியும் காலையில் ரெண்டு இராணுவ வீரர்களுடைய அணிவகுப்போட கொடியை ஏற்றுவாங்க, மாலையில் அதே அணிவகுப்போட இறக்குவாங்க. இதை பார்க்க ஊரில் இருக்கிற ஜனமெல்லாம் திரண்டு வந்து பார்க்கும், டூரிஸ்ட்லாம் நிறையா வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதை பின்னணியாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா, அப்படி ஒரு இடத்த காட்டவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. அதை விட்டுவிட்டு இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நம்ம அடிக்கடி படங்களில் சொல்லுவோம் இல்லையா, தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோ வேலை வெட்டி இல்லாதவர் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ வந்து ஒரு மிலிட்ரிக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டையும் சட்டையும் மட்டும் மாற்றி விட்டு அவர் வழக்கம் போல் லவ் பண்ணிட்டு தான் இருக்கார். வழக்கமாக ஹீரோயினுடைய மாமன் மச்சான் கூட சண்டை போடுவார். இதில் வந்து ஹீரோயினுடைய நாட்டு மிலிட்ரி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர் வந்து உருட்டைக்கட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் துப்பாக்கி எடுத்து சுடுறதை பார்த்தா இவரை தவிர சுற்றி இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் குறிப்பாக சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தா ஒரு கட்டத்தில் அவங்க அடிக்கிற லான்ச்சரை பிடிச்சி எங்கே திருப்பி அடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு காமெடியாக இருந்தது அந்த ஃபைட்டெல்லாம். அதுவும் பார்த்தாமல் நம்ம ஊரில் விஆர்எஸ் வாங்கிட்டு போன விஜயகாந்த், அர்ஜுன்லாம் இந்த விட்டுட்டு போன இந்த தேசப்பற்று வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மீதி இருக்கிற வசனத்தையும் இவர் பேசி கொலையாக கொண்டு எடுத்துக்கிட்டார் இந்த படம் பூரா. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஜோராக ஆரம்பித்தாங்க. அதாவது இந்திய இராணுவத்துடைய எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒரு இராணுவ வீரரை காணா, அவர் என்ன ஆனார்னே தெரியல அப்படின்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது, ஹீரோ தான் சொல்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நம்ம உட்காந்துருந்தா, அதுக்கப்புறம் இது ஒரு லவ் சப்ஜெக்டா, ஒரு ஆக்ஷன் படமா, அல்லது நாட்டுப்பற்றை பற்றின ஒரு படமா அப்படிங்கிறது நமக்கும் விளக்காமல் அவங்களுக்கும் விளங்காமல் அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்பி விட்ருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் குழம்பி போய் தான் வெளியே வருவீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னடா லவ் இது? திங்கக்கிழமை பார்த்த, செவ்வாய்க்கிழமை ப்ரொபோஸ் பண்ண, புதன்கிழமை டிராப். ஏதோ கார்பரேஷன் ஆபீஸ்ல காசு தரல மாதிரி சும்மா எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிருச்சு.